ஹலோ ஆல், இட்ஸ் ஃப்ரைடே மார்னிங். காலையில் எந்திரிச்சதுமே சென்னா ஊற போட்டுட்டு சுடு தண்ணி ஆட் பண்ணி சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஏன்னா நைட்டு ஊற போட மறந்துட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் சென்னா மசாலா தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக கொஞ்சம் மாவு பிணைஞ்சி வச்சுட்டேன். அண்ட் ஆல்சோ பாஸ்மதி ரைஸும் ஊற வச்சுட்டேன். லஞ்சுக்கு பீஸ் புலாவ் தாங்க ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நேற்று நைட்டு பச்சை பட்டாணி வந்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுலேருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். ஸோ சென்னா வேக போட்டுட்டு இன்னொரு பக்கம் குக்கரில் ஆயில் நெய் சேர்த்துக்கிட்டு ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸ் வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிவிட்டு பச்சை பட்டாணியும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு தண்ணி ஆட் பண்ணி ஒரு விசில் விட்டுருந்தேன். சென்னா கிரேவி ரெடி பண்ணதுக்கப்புறமா எனக்கு டீடாக்ஸ் வாட்டருக்கு நெல்லிக்காய், கியூக்கம்பர், இஞ்சி, கருவேப்பிலை ஆட் பண்ணி தான் இன்றைக்கி ஜூஸ் போட்டிருந்தேன். எனக்கு டீடாக்ஸ் வாட்டர் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமா தான் ஹஸ்பண்ட்க்கும் பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரியும் சென்னா ரெடி பண்ணி கொடுத்துட்டேன். அதர் ஹஸ்பண்ட்க்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு லஞ்ச் பேக் பண்ணதுமே கொஞ்சம் ரிலாக்ஸாக டீடாக்ஸ் வாட்டர் குடிக்கலாமே தான் ஃபஸ்ட்டு நான் ஜூஸ் போட்டு வச்சுட்டேன். பீஸ் புலாவும் செம்ம சூப்பராக வந்திருந்தது. கூடவே பப்பாயா வச்சு லஞ்ச் பேக் பண்ணிவிட்டேன். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.